இன்னைக்கு வீடியோவில் மீன் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்து முள்ளில்லாத உதிர்த்த மீன் 500 கிராம், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், கடுகு உளுத்தம் பயிறு 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2, பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கருவேப்பிள்ளை 1 கொத்து, ரசப்பொடி 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன். முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு செவந்து வரும்போது அதில் நறுக்கி வச்ச 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இதில் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும். இப்போ நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டு ஒரு காரத்துக்கு நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம். அது கூட காஞ்ச மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒன்றா எல்லாம் சேர்ந்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச முள்ளில்லாத மீனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால ஒரு 1/2 கரண்டி உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா கலந்து விட்டு இதை நல்லா வேக விடலாம். இப்போது 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பொடி மாஸ் ரெடி ஆகிடும். இப்போ கடைசியாக ஒரு நல்ல மணத்துக்கு பெருஞ்சீரகத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுவையான மீன் பொடி மாஸ் ரெடி. இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி.